நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வான நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கோரும் மசோதா கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட நிலையில் அதனை திருப்பி அனுப்பி ஆளுநர் RN ரவி ஆரம்ப ஆட்சேபனைகளுக்கு பின்னர் 2022ஆம் ஆண்டு மீண்டும் பரிசீலனைக்கு ஏற்றார். ஆனால் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அதனை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தார். நீண்ட காலம் கிடப்பில் இருந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காத குடியரசுத் தலைவர் கடந்த மார்ச் மாதம் திருப்பி அனுப்பினார். இந்த தகவலை ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்நிலையில் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த 75 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு நடத்தும் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் படித்து ஏராளமானோர் சிறந்த மருத்துவர்களாக உள்ளதை தனது மனுவில் தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் 2017ஆம் ஆண்டுதான் நீட் தேர்வை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது என்றும் அதன் பின்னர் எளிய வகுப்பினரின் மருத்துவ கனவை இந்த நீட் தேர்வு சூறையாடிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. ஒன்றிய அமைச்சகங்கள் எழுப்பிய ஒவ்வொரு ஆட்சேபனைக்கும் மாநில அரசு விரிவான பதிலை அளித்த போதும் எந்த காரணமும் கூறாமல் மசோதா மீது இயந்திரத்தனமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.